நான் இந்த 3 பேருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸை விட்டு யார் கடைசியாக வெளியே வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த பாக்ஸை விட்டு கடைசியில் வெளியே வர்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் இருக்குது. இந்த கேமில் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சேலஞ்ச் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது, அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை விட்டு யார் கடைசியாக வெளியே வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமுக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, பாக்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் உங்கள் பாக்ஸை விட்டு வெளியே வந்தால் நீங்கள் எலிமினேட் ஆயிடுவீங்க. யார் கடைசியாக வெளியே வராங்களோ அவங்க தான் வின்னர். மற்றவங்கள பிடிச்சி இழுக்கக்கூடாது. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உடனே எலிமினேட் பண்ணிடுவேன். ஓகே, யுவர் சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுக்கு மேலே பாக்ஸை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் 100% எலிமினேட்டட். நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா அலையாண்டே தெரியாமல் பட்டா வெப்பன்ஸ்லாம் கிடையாது. இங்கே இல்லைங்க, அது மட்டும் தான் இப்போ சொல்ல. இந்த பாக்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. அது ப்ரைஸ் இல்லை, இன்னொரு ப்ரைஸ். இப்போ நம்ம சேலஞ்சில் என்டர் ஆகி அஃபிஷியலி 10 நிமிஷம் ஆகுது. என்ன டைமு? ஏதோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கணும். இனிமேல் நீங்கள் எல்லோரும் உட்காரக்கூடாது. 10 9 எந்திரிக்கணும்னு அர்த்தம். இந்த கவுண்ட் டவுன் முடியறக்குள்ள 8 இல்லை, நின்றுட்டு மட்டும்தான் இருக்கணும். 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு சேலஞ்ச். இப்போ டைம் 20 நிமிஷம் ஆகிவிட்டது. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? முடியாது, ஒத்த காலில் நிற்கணும். 10 9 8 7 6 5 4 3 2 1. ஜோயலி
எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறனால அங்கே கயிறு கையை எடுன்னு. 5 4 3 2 1 கையெடுன்னு. காலை கீழே வச்சிங்கன்னாலும் நீங்க எலிமினேட் செய்யப்படுவீங்கள். ஓ, நம்ம கண்ணுல ஒரு எலிமினேஷன் பட்டு விட்டது. இந்த சேலஞ்சு ரொம்ப கடினம். சரி, நீ எலிமினேட்டட் வெளியே வரலாம். கையெடுன்னு இல்லாட்டி உன எலிமினேட் பண்ணிடுவேன். சரி, சேலஞ்சு விடுச்சு, நீ வரலாம். வெளியே வெளியே ஜெயரேமா இங்கே வந்து உட்காந்துக்கோ. தேர்ட் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஜெயரே அவங்க தள்ளி விடாத. வெளியே வா, வெளியே வா. இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிவிட்டது. அந்த சேலஞ்சில் நீ ஜெயிச்சதுக்கு நான் உனக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் தான் இந்த அன்பிரேக்கபிள் ஸ்கேல். எப்படி இருக்கு? வளைச்சு கம்மி. வின்னராகிய ஜோஸ்லினுக்கு கிஃப்டை கொடுத்தாச்சு. சேலஞ்ச் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜாஷ் தமிழ். வரட்டா?